நான் ஒன்று செஞ்சால் எனக்கு நீங்கள் திருப்பி செய்யணும். அது அன்பாக இருந்தாலும் வம்பாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரிங்க, நான் செஞ்சால் எனக்கு திருப்பி செய்யணும் அப்படின்ற எண்ணம் கொண்டவர்களா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் அன்பு கொடுத்தாலுமே எதிர்பார்க்காதீங்க, எது பண்ணாலுமே எதிர்பார்க்காதீங்க. அதுக்கான ஒரு சின்ன ஸ்டோரிங்க. இப்போ ஒரு நாள் காட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவர், அந்த காலத்தில் ஒரு மருத்துவர் இந்த மருந்து தழையெல்லாம் பறிக்க காட்டுக்கு போனாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க மருந்து தழையெல்லாம் பறிச்சுட்டு வந்து ஊருள்ள இருக்கிற மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி போகையில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கம் அந்த காட்டு வழியாக வேட்டையாடி உயிருக்கு ஆபத்தான நிலையில் படுத்துட்டு இருந்தது. இவர் தான் மருத்துவராச்சே. உடனே அவருக்கு தெரிஞ்ச வைத்தியத்தெல்லாம் யூஸ் பண்ணி அந்த சிங்கத்தை காப்பாற்றினார். ஸோ ஒரு 1 வீக் தொடர்ந்து அதுக்கு மெடிசன் கொடுத்து அந்த சிங்கத்தை காப்பாற்றினார். அது நல்ல ஆக்டிவாக ஆயிடுச்சு. இருந்தாலுமே லாஸ்ட் நாள் பார்த்திங்கன்னா அந்த சிங்கம் அதனுடைய குணத்தை காட்டிடுச்சு. அந்த சிங்கம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் நாள் உடனே தன்னை காப்பாற்ற வந்த அந்த மருத்துவரையை அடித்து சாகடிச்சிடுச்சு. ஸோ இந்த கதையில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் நன்மையே செஞ்சாலும் அதர் சைடு உங்களுக்கு நன்மை கிடைக்கும்னு நினைக்காதீங்க. காரணம், நீங்கள் இருக்கிற சொசைட்டி வேறு, அட்மாஸ்பியர் வேறு, நீங்கள் வளர்ந்த விதம், உங்கள் சுற்றி நடக்கிற அந்த மாற்றங்கள் எல்லாமே வெவ்வேறு. ஸோ அதர் சைடும் அதே போல் தான், அவங்களுடைய சூழ்நிலை வேறு. ஸோ நம்ம ஒன்று கொடுத்தா அதையே கொடுக்கணும், அதையே வாங்கணும்னு நினைக்காதீங்க. ஸோ நீங்கள் அன்பை கொடுத்தாலும் சரி, அதனுடைய குணத்தை சிங்கம் காட்டிடுச்சு. சிங்கத்துடைய குணம் அடித்து சாக அடிக்கிறது தான். நீங்கள் எவ்வளோ தான் நன்மை செஞ்சாலும் அதனுடைய குணத்தை தான் காட்டும். அதே போல் தான் சில மனிதர்களும். ஸோ நீங்கள் கண்ணாடி போல் இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கதையில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இது போன்ற குட்டி ஸ்டோரிக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.